இன்றைய மன்னா சங்கீதம் 36:8 உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். கர்த்தருடைய ஆலயத்தின் மூலமாக வருகிற நன்மையை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நம்மளை திருப்தி அடைய செய்கிற தேவன். கர்த்தருடைய வீடு கர்த்தருடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு இடம், கர்த்தருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு இடம், கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற இடம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னிடத்தில் வாருங்கள், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தாகத்தோடு வாஞ்சியோடு செல்லுகிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் அவருடைய சம்பூரணத்தினால் நம்மளை திருப்தி அடைய செய்வார். அவருடைய பேரின்ப நதினால் நம்முடைய தாகத்தை தீர்ப்பார். கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வரும். கர்த்தருடைய ஆலயத்துல அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம். ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் அந்த இடத்துல வீற்றிருப்பார். அவருடைய பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்ப்பார். ஆகவேதான் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் மற்ற எல்லா சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து ஆராதிப்பது மிக முக்கியமா இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் உங்களை திருப்தி அடைய செய்ய விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் எங்களை திருப்தி ஆக்குவீராக. கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லுவதை நாங்கள் வாஞ்சியோடு செல்ல கிருபை தாங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்வீராக. சேர்ந்து ஆராதிக்கிற கிருபைகளை தருவீராக, பலன் தருவீராக. தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்பொழுது போவோம் என்று வாஞ்சி இருந்தது. அப்படிப்பட்ட வாஞ்சி எங்களுக்கு தாரும். உம்முடைய சம்பூரணத்தினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார்.